Hello students, welcome to BB Online YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PH 3151 இன்ஜினியரிங் பிசிக்ஸ் நவம்பர் டிசம்பர் 2024 அந்த வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்ம புரியுதுங்களா? ஸோ இப்போ பார்ட் ஏ கொஸ்டின்ஸ்ல ஸோ என்னென்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிஃபைன் சென்டர் ஆஃப் மாஸ் கேட்டிருக்கிறாங்க அண்ட் மென்ஷன் த யூசஸ் ஆஃப் டபுள் பெண்டுலம் கேட்டிருக்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து வாட் இஸ் இன்ட்ரின்சிக்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் கேட்டிருக்கிறாங்க. So write the expression for electromagnetic waves equation in terms of magnetic field vector for free space கேட்டிருக்காங்க. And fifth one Doppler effect கேட்டிருக்காங்க. And sixth one compare the characteristics of laser with ordinary light கேட்டிருக்காங்க. Seventh one properties of matter waves. Eighth one eigen value eigen function. இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். நம்ம ஐகன் வேல்யூ ஐகன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு, ஐகன் வேல்யூ அப்படின்னா எனர்ஜி வேல்யூ 1D பாக்ஸோட எனர்ஜி வேல்யூ, ஐகன் ஃபங்க்ஷன் அப்படின்னா வேவ் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் சிக்னிஃபிகண்ட் ஆஃப் டனலிங் எஃபெக்ட், மென்ஷன் த சிக்னிஃபிகண்ட், அம்மிட பிளாக்ஸ் தீரம். ஸோ இதுதான் 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்கிற கொஷின்ஸ். இதுல எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இதுல. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்ட் பில 11A என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ரொட்டேஷனல் மோஷன் அபவுட் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் கேட்டிருக்கிறாங்க. derive the equation of rotational motion about fixed axis கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா derive the relationship between rotational kinetic energy and moment of inertia கேட்டிருக்காங்க. ரெண்டுமே 8 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. இப்போ 11B ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. So construction working of gyroscope and also mention its application in various fields ல கேட்டிருக்காங்க. இது gyroscope. இப்போ 12A ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ரைட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈச் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அந்த 4 ஈக்குவேஷன்ஸும் எழுதிட்டு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈச் ஈக்குவேஷன்ஸும் எழுத சொல்றாங்க. அது 8 மார்க் கேள்வி. அதுக்கப்புறமேட் சப்டிவிஷன்ல பாத்தீங்க 12A அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் த சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அண்ட் ஆல்சோ மென்ஷன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட என்னென்ன சோர்ஸ் மூலியமா நம்ம இஎம் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அது ஒன்று. மென்ஷன் த ப்ராப்பர்ட்டிஸ், இஎம்மோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. 12B பாருங்க, டிஸ்கஸ் த ப்ராபகேஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஃப்ரம் வேக்யூம் டு எ நான் கண்டக்டிங் மீடியம். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இந்த கேள்வி படிச்ச உடனே எல்லாருமே வந்து ஸோ பிளேன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் நான் கண்டக்டிங் மீடியம் போயிருப்பீங்க, டைஎலக்ட்ரிக் மீடியத்துக்கு. பட் ஆனால் அந்த கேள்வி கிடையாது. இது என்ன கேட்டா ப்ராபகேஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஃப்ரம் வேக்யூம் டு நான் கண்டக்டிங் மீடியம். இது டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்டோட கேள்வி இது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த கேள்வி. இதுதான் ஒரு சின்ன ட்ரிக். இதே மாதிரி தான் பிசிக்ஸ்ல வந்து நிறைய கேள்வியை ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ ஒரு கேள்வியை 4 தடவை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்சர் எழுதணும் நம்ம. நெக்ஸ்ட் 13A என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்சஸ் ஏர் வெஜ் ஷேப்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ஹவு இஸ் த திக்னஸ் ஆஃப் த வயர் டிட்டர்மைன்ட் பை திஸ் மெத்தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலா ஏர்வேஜ் மெத்தட்ஸை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதுல வந்து திக்னஸ் ஆஃப் எ ஒயர் மட்டும் எப்படி கண்டுபிடிப்பீங்க, விச் மீன்ஸ் தட் எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட், அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. அண்ட் கீழே 13B என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஸோ மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் CO2 கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸோட மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் என்னென்ன மோட்ஸ் இருக்குது, சிமெட்ரிக் மோட், அசிமெட்ரிக் மோட், பெண்டிங் மோட்ஸ் இருக்கு. அது மூணுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு describe the construction and working of CO2 laser with necessary diagram. Diagram is very very important. ஸோ ஏன்னா டயக்ராம் வச்சு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், ஒர்க்கிங் கண்டிஷன் ஆகட்டும், டயக்ராம் இல்லாமல் நம்ம எதுவுமே எழுத முடியாது. டயக்ராம் தான் இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மார்க்ஸ். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் 14A1ல டி ப்ராக்லி கான்செப்ட் ஆஃப் மேட்டர் வேவ் அண்ட் டிரைவ் எக்ஸ்பிரஷன் ஃபார் டி ப்ராக்லி வேவ் லென்த் கேட்டிருக்கிறாங்க. அதாவது லேம்டா கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ கான்செப்ட் எழுதிட்டு ஸோ அதுக்கப்புறம் லேம்டா கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கீழே வந்து ஷார்டிஞ்சர் டைம் டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? derive Schrodinger time dependent wave equations. And next 14B ல derive an expression for energy levels of a particle enclosed in one dimensional potential box of width A and infinity height அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. இது ஆப்வியஸ்லி 1D பாக்ஸ் தான். ஓகேங்களா? இதுல ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு வந்து ஐகன் வேல்யூ ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படி எதுவுமே இல்லை. விச் மீன்ஸ் தட் எனர்ஜி வேல்யூ வேவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்லல. So only levels of particle enclosed in one dimensional box with A and infinite height அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து நார்மலைசேஷன் பக்கமே போக தேவையில்லை. நீங்க வெறும் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வித்தவுட் நார்மலைசேஷன் வேவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன, ஓகே 16 மார்க் உங்களுக்கு.
ஸோ நெக்ஸ்ட் 15A பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்டைன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி லெவல்ஸ் ஆஃப் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் பை அப்ளைங் ஷார்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 15B பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் ரெசனன்ட் டயோட் வித் நெசசரி டயக்ராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆர்டிடி ரெசனன்ட் டனலிங் டயோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசனன்ட் டயோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் வித் டயக்ராமோட கேட்டிருக்கிறாங்க இது. ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு ஸோ என்னது நவம்பர் ஓகேவா டிசம்பர் 2024 இன்ஜினியரிங் பிசிக்ஸோட கொஷின் பேப்பரோட அனாலிசிஸ். ஓகேவா. இந்த கொஷின் பேப்பர் கரண்ட் கொஷின் பேப்பர்ல ஓகேங்களா. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஈஸியா கொஷின் பேப்பர். ஸோ இதுல நாங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது ஓகேவா. ஸோ ஸ்பெசிஃபிக்கா எங்க போர்டில் கரெக்ஷன் பண்ணும்போது ஸோ இந்த இன்ட்ரென்சிக்ஸ் அண்ட் கேரக்டரிக் இம்பிடன்ஸ் வந்து கரெக்டா இருந்தா மார்க் கொடுக்க சொல்றோம். ஏன்னா திஸ் இஸ் யாருமே டீச்சர்ஸ் யாருமே வந்து இதுல வந்து கரெக்டா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்க சைட்ல எல்லாருமே நாங்க சொல்லி கொடுத்துருந்தோம். ஓகேவா. கேரக்டரிக் இம்பிடன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மார்க். ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ட்ரிக்கி 12Bக்கு வந்து பையன் கரெக்டா எழுதியிருந்தா ஃபுல் மார்க் போட சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா 0 மார்க் தான் போட சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ 12B டிஸ்கஸ் த ப்ராபகேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஃப்ரம் வேக்கம் டு மீடியம். எல்லாருமே நான் பார்த்த பேப்பர்ல எல்லாருமே வந்து நான் டயஎலக்ட்ரிக் மீடியம் பிளேன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ பட் அந்த போர்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸோ இந்த T+R டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன் எழுதியிருந்தா மட்டும்தான் மார்க் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி வேற எது இருந்தாலும் 0 கொடுக்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 13Bல வந்து மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் கண்டிப்பா இருக்கணும். இருந்தா அதுக்கான மார்க் கொடுக்க சொல்றாங்க. கீ ஆன்சர்ல எவ்வளவு மார்க் இருக்குதோ அதை கொடுக்க சொல்லியிருக்காங்க. வெறும் CO2 எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்திருந்தா மார்க் அதுக்கேற்ற மார்க் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஆர்டிடி ஹார்மோனிக் ஆசிலேட்டர்ஸ் திஸ் இஸ் 1D இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த கொஷின் பேப்பரோட ஷார்ட் அனாலிசிஸ். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் ரொம்ப யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அது எல்லாமே பார்த்து ஸோ உங்களோட இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிடுங்க. ஸோ இப்போ யாராவது அரியர் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதுக்கு இல்லாமல் அப்கமிங்கில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு ஸோ நீங்கள் அதை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் பாஸ் ஆகிடலாம். கவலையே பட தேவையில்ல. இது வரைக்கும் நீங்கள் ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் இந்த அனாலிசிஸை பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ண பிறகு நீங்கள் இதை பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அதுக்கு படிச்சுட்டு போனீங்கன்னா ஓகேவா. பார்த்துட்டு படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் பாஸ் ஆகிடலாம். பாஸ் ஆகிட்டு நீங்களே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஸோ என்னோட இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா. அதாவது வெரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் உங்களுக்கு. ஸ்பீஷிஸாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா. என்னோட வீடியோ நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த நீங்கள் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ எப்படி இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குன்னு. ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அப்புறம் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். என்னோட வீடியோவை எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் வெறும் பாஸ்வேர்ட் மட்டும் பண்ணிடுறீங்க. கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோஸை. புரியுதுங்களா. ஸோ உங்களோட ஜூனியர்ஸ் உங்களோட சீனியர்ஸ் யாராவது இன்ஜினியரிங் ஃபீஸில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா இந்த வீடியோவை காமிங்க. இவங்க ஈஸியாக பாஸ் ஆகிடுவாங்க இவங்க. ஓகேங்களா. நான் சொல்கிற மெத்தட்ஸில் இப்படி படிச்சீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ரொம்ப பாஸ் ஆகிடலாம் நீங்கள். ஓகேவா. ஸோ யாருமே லைக்கும் போட மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ண மாட்டீங்க. ஓகேவா. ஸோ அதனால தான் நான் வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல. நீங்கள் இப்படி என்கரேஜ் பண்ணாதான் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஷேர் அது மூலிமா என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்க எனக்கு கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ தேங்க்யூ.